ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிம்பிளாக சூப்பர் டேஸ்ட்டில் சிறுகீரை குழம்பு செய்யலாமா? அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 6-7 பச்சை மிளகா, 2 ஆனியன் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கீரை குழம்புக்கு, பருப்பு குழம்புக்கெல்லாம் தக்காளி நிறைய போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன், அதனால மீடியம் சைஸில் ஒரு 6-7 தக்காளி போட்டுக்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது தண்ணியில் அலசிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் நிறைய மண் இருக்கும், அதனால 2-3 டைம் அலசிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், அப்போ தான் கடைய ஈஸியாக இருக்கும். எனக்கு நல்லா கடைய தெரியாது, அதனால நான் குக்கர்லேயே ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துப்பேன். கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அது கூட புளியும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 6 தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால ஒரு மீடியம் சைஸில் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, வீட்டில் கொஞ்சம் வடகம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தாளித்து கீரையில் கொட்டிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சளும் பெருங்காயம் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 கொதி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டில் சிறுகீரை குழம்பு ரெடி. இது களிக்கு, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.